8th question பாருங்க. The teacher asked two students to write the algebraic statement for the verbal statement. அதாவது ஒரு டீச்சர் சொல்கிறாங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்டை, நான் வந்து வெர்பல் ஸ்டேட்மெண்ட் தரேன், அதுக்கு நீங்கள் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா டீச்சர். யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா வெற்றிட்டையும் மாறன்ட்ட சொல்கிறாங்களா. வெற்றி வந்து எப்படி ரைட் பண்ணுறான்னா 8 மோர் தென் அ நம்பரை 8 + xன்னு ரைட் பண்ணுறான். மாறன் வந்து 8xன்னு ரைட் பண்ணுறான். ரெண்டு பேர்த்தோட ஆன்சரில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹூ கேவ் த கரெக்ட் ஆன்சர், யார் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கான்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 8 மோர் தென் அ நம்பர். என்ன கொடுத்துருக்காங்க, 8 மோர் தென் அ நம்பர். இந்த நம்பருங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அதனால இந்த நம்பர் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். என்னென்னு எடுத்துக்கலாம், அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்க்கலாமா, எழுதலாம் 8 மோர் தென் எக்ஸ். ஓகேவா, என்னது இது அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 8 மோர், என் நம்பருக்கு என்ன ரைட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இது வந்து வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அல்ஜிப்ரிக்கில் ரைட் பண்ணோம்னா மோர் தெனுக்கு நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பேக் டு ஃப்ரண்ட்டு தான் ரைட் பண்ணணும். இது எப்படி ரைட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு ரைட் பண்ணுவோம். சரியா, ஓகே. இல்லைன்னா வேறு எப்படி ரைட் பண்ணலாம், அவள் எப்படி ரைட் பண்ணியிருக்கா, வெற்றி ரூட் 8 + xன்னு ரைட் பண்ணியிருக்கா. அவங்க எப்படின்னா பண்ணிட்டா, அப்படி என்ன பண்ணிட்டா, 8 ரைட் பண்ணிவிட்டு மோருக்கு ப்ளஸ் போட்டு அந்த எக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிட்டா. இதுதான் வெற்றியோட ஆன்சர். ஓகேவா, வெற்றியோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 8 + xன்னு கிடச்சிருக்கு. ஆனால் மாறன் எப்படி ரைட் பண்ணியிருக்கான்னா 8xன்னு எழுதியிருக்கா. இது 8xன்னு என்ன அர்த்தம், 8 டைம்ஸ் xன்னு அர்த்தம், 8 டைம்ஸ் xன்னு அர்த்தம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 8 மோர் தென் அ நம்பர் அப்படின்னு, மோர்னா ஆட் தான் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ண மாதிரி ரைட் பண்ணியிருக்கா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்னது, ராங். அப்படின்னா எது யாரோடது கரெக்டு, வெற்றிஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் நீங்கள் ரைட் பண்ணணும். யாரோட ஆன்சர் கரெக்டு, வெற்றிஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். மோர் தென் வந்து என்ன வரணும், ப்ளஸ் சைன் தான் வரணும். நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், மோர் தென் வந்திருக்கா, இது ப்ளஸ் சைன் இருக்கா, ஸோ வெற்றியோட தான் கரெக்டு. அப்படிங்க இது டைம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மாறனோடது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இங்கே மோர் தென் கொடுத்துருந்தா ப்ளஸ் தான் வரும், அப்புறம் வெற்றியோட தான் ஆன்சர் கரெக்டு. இத்தனை ஸ்டெப்பில் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா, இப்போ 8th சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாரோட ஆன்சர் கரெக்டா, வெற்றியோட ஆன்சர் தான் கரெக்டு. ஓகே, தேங்க்யூ.